ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்டு சொல்கிறோம்ல, பாராளுமன்றம், நாடாளுமன்றம் இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நாடாளுமன்றம் அப்படின்றது எது எல்லாம் சேர்ந்தது நாடாளுமன்றம் அப்படின்ற தகவலாம் அதில் பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும், மத்திய நிர்வாகம் அப்படின்றதெல்லாம் பார்ட் 5ல் வருது. அதே மாதிரி நாடாளுமன்றம் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள்ஸ் எது எது அப்படின்னா 79லேருந்து 122 வரைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாராளுமன்றம் அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்தது பாராளுமன்றம்னா, பாராளுமன்றத்தில் நமக்கு தெரிஞ்சது என்ன, ஒன்று லோக்சபான்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்னொரு பார்ட், ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவி. ஓகேவா, பாராளுமன்றத்தில் அவையில் வரமாட்டார். அவர் வந்து மக்களவை சார்பாகவோ மாநிலங்களவை சார்பாகவோன ஆள் இல்லை. ஓகேவா, அவர் வந்து பாராளுமன்றத்தோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாராளுமன்றத்தின் ஒரு அங்கமாக குடியரசுத் தலைவர் இருப்பார்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எது அப்படின்னா ஆர்டிக்கிள் 79. ஓகேவா, அதே மாதிரி குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை இது எல்லாம் சேர்ந்ததே பாராளுமன்றம் என கூறுவதும் எந்த ஆர்டிக்கிள் தான், அதுவும் 79 தான். குடியரசுத் தலைவர் ஒருங்கிணைந்த பகுதி, உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா, அவர் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியை ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மசோதா குடியரசுத் தலைவர் கையெழுத்து பெற்ற பின்னரே சட்டமாகும். எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலுமே அது எப்போ வந்து ஒரு ஆக்டாக மாறும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம்தான். ஓகேவா, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற முறை இது எல்லாமே எங்கிருந்து பெறப்பட்டது, எந்த நாட்டிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பிரிட்டன். ஓகேவா, அங்கேயும் பார்லிமெண்ட் இருக்குது. அதே மாதிரியான ஒரு அரசாங்க முறை தான் நம்மளும் இங்கே பின்பற்றிக்கிட்டு இருக்கோம், நாடாளுமன்ற முறை. அதே மாதிரி ராஜ்யசபா அப்படின்னா மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ்யசபா வந்து 1954க்கு முன்னாடி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராஜ்யசபானா என்ன, ஓகேவா, அந்த ராஜ்யசபானா மாநிலங்களோட கூட்டமைப்பு தான். ஓகேவா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் அந்த ராஜ்யசபாவில் 250 பேர் இருக்கலாம். ஓகேவா, 250 பேர் தான் அதிகபட்சம் இருக்க முடியும். ஓகேவா, ராஜ்யசபா மாநிலங்களவையில். அதாவது 238 + 12 அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. 238 அப்படிங்கிறது என்ன, ப்ளஸ் 12ங்கிறது என்னன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ராஜ்யசபாவுக்கு வந்து 12 பேரை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார் தெரியுமா, அந்த 12 தான் +12 அப்படிங்கிறது. 238ங்கிறது அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. ஓகேவா, அதே மாதிரி தற்போது 245 பேர் இருக்காங்க. அதிகபட்சம் 250 இருக்கலாம், இப்போ இருக்கிறது 245 இருக்காங்க. அதில் 229 பேர் வந்து மாநிலங்கள் சார்பாகவும், ஸோ 14 பேர் யூனியன் பிரதேசங்கள் சார்பாகவும், 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுற பதவியாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எத்தனை இருக்குது, அதை எப்படியெல்லாம் உடைக்கலாம் அப்படின்னா, எத்தனை பேர் மாநிலங்கள் சார்பாக, எத்தனை பேர் யூனியன் பிரதேசங்கள் சார்பாக, எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கணும். அதே மாதிரி 4வது அட்டவணை, 4th ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜ்யசபாவோட சீட்டு, ராஜ்யசபா இடங்களை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் எது அப்படின்னா, அட்டவணை எது அப்படின்னா 4வது அட்டவணை. அதே மாதிரி 104வது CAA, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2020, 104. ஓகேவா, 104வது சட்ட திருத்தம் 2020 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ கொண்டு வரும்போது ஆங்கிலோ இண்டியன் அப்படின்ற ஒரு பதவி வந்து இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஆங்கிலோ இண்டியன் அப்படிங்கிற பதவி இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லோக்சபான்னு பார்க்கும்போது 1954 தான். ஓகேவா, 1954க்கு முன்னாடி ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பிரபலமான அவைன்னு சொல்லுவாங்க. ஏன் பிரபலமான அவை, மக்களோட கூட்டமைப்புலாம் எங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. ஓகேவா, மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் எங்கே தான் இருக்காங்க, லோக்சபாவில் தான் இருக்காங்க. அதனால தான் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப பிரபலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே அதிகபட்சம் 552 பேர் இருக்கலாம். 530 பேர் மாநிலங்களுக்கு ஒதுக்குறாங்க, 20 பேர் யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரிஸ், அதுமாரி +2 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய நியமனம். இப்போது எத்தனை பேர் இருக்காங்கன்னா 545. ஓகேவா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, கண்டென்ட் என்ன அப்படின்றது ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு 3 காலமாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாநில பிரதிநிதித்துவம், ராஜ்யசபாவில் யார் இருப்பாங்க, லோக்சபாவில் யார் இருப்பாங்க. சட்டமன்ற தேர்வான உறுப்பினர்கள் மூலம் தேர்வு. ஓகேவா, இந்த ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னா சட்டமன்ற
தேர்வான உறுப்பினர்கள், சட்டமன்றத்தில் தேர்வான உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ராஜ்யசபாவில் இருப்பாங்க. அதே மாதிரி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்கள தேர்ந்தெடுக்கிற முறையும் ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. மக்கள் தொகைக்கு ஏற்ப இடங்கள், இப்போ வந்து யூபியில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. யூபியை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ யூபிக்கும் பாப்புலேஷனுக்கும் ஒரே மாதிரியான சீட்டுங்கிறத தர முடியாது. ஏன்னா அங்கே மக்கள் தொகை அதிகம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகை கம்மி. அப்போ மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த ராஜ்யசபாவோட சீட்டு மாறும். ஓகேவா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். லோக்சபாவில் யார் இருப்பாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களே அங்கே இருப்பார். யார்? மக்கள் 18 வயது நிரம்பிய அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அவங்க தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. யார் ஓட்டு போட்டது? நம்ம தான் ஓட்டு போட்டிருப்போம். அதேமாதிரி அதுக்கு முன்னாடி வந்து 21 வயசு தான் ஓட்டு போடுற வயசாக இருந்துச்சு. அது ராஜீவ்காந்தி பீரியடில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா 18 வயசாக மாற்றிருப்பாங்க. 21 வயசுலேருந்து 18 வயசாக மாற்றிருப்பாங்க. 61வது சிஏஏ, 61வது சட்ட திருத்தம் அப்படின்றதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, யூனியன் பிரதேசத்தில் பிரதிநிதித்துவம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுப்போம். அங்கேயும் வந்து பார்த்தோம்னா மறைமுக தேர்தல் குழாம், அதாவது டெல்லி பாண்டிச்சேரி இருக்குல்ல, டெல்லி, ஏன்னா வந்து டெல்லியிலையும் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் வந்து சட்டமன்றம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, ராஜ்யசபாவுக்கு எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சுருப்பாங்க. அவங்களும் இந்த ராஜ்யசபாவுக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி லோக்சபாவில் பார்த்திங்கன்னா நேரடி தேர்வு, யூனியன் பிரதேசத்திற்கான பாராளுமன்ற சட்டம்னு ஒரு சட்டமே வந்திருக்கு 1965. யூனியன் பிரதேசத்துலேயும் சட்டமன்றம் இருந்துச்சுன்னா ஓகே தான், அங்கேயும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஓகேவா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னென்னா நியமன உறுப்பினர்கள்னு பார்க்கும்போது ராஜ்யசபாவில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறது வந்து பார்த்தோம்னா 12 பேரை, லோக்சபாவுக்குன்னு பார்த்தோம்னா 2 பேர் ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி 12 பேரை இங்கே குடியரசுத் தலைவர் நியமித்தார் இல்லையா, ஸோ அதை வந்து பேசக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 80ல் 3 ஆர்டிக்கிள் 80ல் 3. அதுவே 2 பேரை வந்து லோக்சபாவுக்கு நியமிப்பார் இல்லையா ஆங்கிலோ இந்தியன், அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் 331. ஓகேவா, 331, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 104வது சட்ட திருத்தம் 2020 தான் என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலோ இந்தியனை தூக்கியாச்சு. இந்த பிரதிநிதித்துவம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணாங்க. அப்போது ஆங்கிலேயர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களும் சிலர் வந்து இந்தியாவை விரும்பி இங்கே தங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வம்சாவளியும் இங்கே இருந்திருக்கும்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தையும் கொடுக்கணுன்றதுனால தான் ஆங்கிலோ இந்தியன் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி மாநிலங்களவை பதவிக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது மாநிலங்களவை வந்து பார்த்தோம்னா நிரந்தர அவைன்னு சொல்லுவாங்க, நிரந்தர அவை. அதே மாதிரி 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு டைமு வெளியில் போவாங்க. ஓகேவா, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா வந்து இப்போ 100 பேர் உள்ளே வராங்கன்னா அப்படியே 100 பேரை தூக்கிட்டு அடுத்த 100 பேரை உள்ளே விட முடியாது. ஓகேவா, 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வெளியில் போவாங்க, திரும்ப வெளியில் போன அளவுக்கு கவுண்ட்டு திரும்ப உள்ள வரும். இப்படி சர்க்கிள் மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கோம் 2 years ஒன்ஸ். இது வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ஓகேவா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி 6 ஆண்டு பதவிக்காலம். மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பதவிக்காலம் 6 வருஷம். மக்களவைனா 5 வருஷம்தான், ஆனால் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு 6 வருஷம். எதன்படி அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மக்களவை பதவிக்காலம் அப்படின்னா அவங்களுக்கு 5 வருஷம்தான், அதாவது நம்ம அமைச்சரவை. ஓகேவா, 5 வருஷம்தான். அதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடியே கூட கலையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்தால், அப்படி இல்லை பிரதமர் இறந்து போகிறாரு, இந்த மாதிரியான இடர்பாடுகள் எதுவும் வந்துச்சு அப்படின்னா ஆட்சி கலைஞ்சிரும். அதேமாதிரி தேசிய அவசர நிலையின் போது 1 ஆண்டு நீட்டிக்கப்படலாம். இப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, தேசிய அவசர நிலை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எலெக்ஷன் நடத்த முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணலாம், ஆட்சி காலத்தை இன்னொரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்திருப்பாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேசிய அவசர நிலையின் போது எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு வேணாலும் 6 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லோக்சபாவுக்கு. தகுதிகள்னு பார்க்கும்போது லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய தகுதிகளை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் 84. ஓகேவா, தகுதி 84 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். எம்பி ஆகணும்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆகணும்னா 30 வயசு. ஓகேவா, 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்.
ஆகணும். மக்களவையில் வந்து பார்த்தோம்னா 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். லோக்சபாவில் உறுப்பினர் ஆகணும்னா நாடாளுமன்றம் உருவாக்கும் சட்டங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பாராளுமன்றம் ஏதேனும் ஒரு தொகுதியில் வாக்காளராக இருக்க வேண்டும். பாராளுமன்ற தொகுதி இருக்குல்ல, ஏதோ ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் வாக்காளராக இருக்கணும். ஏன்னா அப்போ தானே இந்தியன் அர்த்தம், அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து பார்த்தோம்னா ரிசர்வேஷன் உண்டு. ஓகேவா, எம்பி சீட்டில் இடஒதுக்கீடு உண்டு. அதே மாதிரி எம்பியோட தகுதி நீக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் 102 102 அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன்னா, ஒரு முட்டை வாங்கி கொடுத்தோம்னா 2 எம்பியை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருப்பேன். ஒரு முட்டை வாங்கி கொடுத்தா 2 எம்பியை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு ஞாபகம் வச்சுட்டாலாம் தெரில, வேறு வழி இல்லாத்தா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருந்தேன். அதே மாதிரி மத்திய மாநில பணி பெறும்போது ஒரு எம்பியை வந்து மத்திய அரசுலையோ இல்லை மாநில அரசுலையோ ஏதோ அவர் ஒரு வேலை பார்க்குறாரு அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் ஒன்று கிடைக்கிது அப்படின்னா எம்பி பதவி காலி ஆயிரும். அதே மாதிரி தெளிவற்ற மனநிலை என நீதிமன்றம் கருதினால் பதவி காலி ஆகிடும். இந்திய குடிமகனாக இல்லாத போது அல்லது வேறு நாட்டில் குடியுரிமை வாங்கியிருக்காரா, பதவி காலியாகிடும். பாராளுமன்ற தகுதி நீக்கம் செய்வதற்கான சட்டங்களை இயற்றலாம். பாராளுமன்றம் தான் தகுதி நீக்கம் செய்வதற்கான சட்டங்களை புதுசாக கூட இயற்றக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. புதுசாக ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து ஒரு 10 பேரை தூக்கணுனாலும் என்ன பண்ணலாம், தூக்க முடியும். அதிகாரம் யாருக்கு இருக்குது, பாராளுமன்றத்துக்கு உண்டு. அதே மாதிரி பதவி எப்போது காலியாகும் அப்படின்னா 2 பிரதிநிதித்துவம், ஓகேவா, 2 அவையில் வந்து பிரதிநிதித்துவம் வச்சுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அப்போ வந்து பதவி காலியாகும். தகுதி நீக்கம் செஞ்சிச்சுன்னா அந்த சீட்டு காலி ஆகிடும். ராஜினாமா பண்ணாலும் சீட்டு காலியாகும், இறந்து போனாலும் சீட்டு காலி ஆகிடும். அதுமாரி கட்சித்தாவல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். 1985 52வது சட்ட திருத்தத்தில் வந்தது தான் கட்சித்தாவல் தடை சட்டம். அது எந்த அட்டவணையில் இருக்குன்னா 10th ஷெட்யூலில் இருக்குது. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி மாறி தாவுறாங்க இல்லையா, அவங்க மேலே இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் பாயும். பதவி நீக்கம் செஞ்சிடுவாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி லோக்சபா ஸ்பீக்கர், லோக்சபாவுடைய சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கிள் 93 அவரை பற்றி பேசுது. லோக்சபா உறுப்பினர்களால் தேர்வு. மக்களவை உறுப்பினர்கள் தான் சேர்ந்து இந்த ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, தேர்தல் தேதியை முடிவு பண்ணுறது யார், ஸ்பீக்கருக்கான அந்த எலெக்ஷன் டேட்டை முடிவு பண்ணுறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். மக்களவை உள்ளவரை சபாநாயகராக இருக்கலாம். ஓகேவா, அந்த மக்களவை உள்ள வரைனா என்ன, ஆட்சி காலம் உள்ள வரை ஸ்பீக்கராக அவர் வந்து இருக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. அதே மாதிரி எனக்கு ஸ்பீக்கர் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா அந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னா துணை சபாநாயகர், வைஸ் ஸ்பீக்கர், ஓகேவா, துணை சபாநாயகர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நம்ம கொடுத்துடணும். டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட நம்ம கொடுத்துடணும். இதில் இன்னொன்று என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒருத்தர் வந்து சபாநாயகர் பதவியை வந்து இழக்கிறாரு, எனக்கு வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அவர் வீட்டுக்கு தான் போகணும். திரும்ப எம்பி பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்கே போக வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. எம்பி பதவியும் காலிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கூற்று காரணம் கேட்பாங்க. அதுமாதிரி பதவி நீக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் 94. லோக்சபா உறுப்பினராக இல்லாத போது, லோக்சபாவில் உறுப்பினராக இல்லாத போது பதவி காலி ஆயிரும். ராஜினாமா செய்யும் போது காலி ஆகிடும். பதவி நீக்க தீர்மானம் நிறைவேறிடுச்சு, பதவி நீக்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானமே நிறைவேறிடுச்சுனாலும் பதவியானது காலி ஆகிடும். அதை வந்து என்ன பண்ணலாம், பதவியை நீக்கலாம். ஓகேவா, அதாவது 14 நாளைக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து தீர்மானம் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட முன்னறிவிப்பு கொடுக்கணும். யாருக்கிட்ட அப்படின்னா, யார் மேலே குற்றம் சாட்டியிருக்கீங்களோ அவங்க மேலே வந்து 14 நாளைக்கு முன்னாடியே அவர்கிட்ட முன்னறிவிப்பு தந்திருக்கணும். அனைத்து லோக்சபா உறுப்பினர்கள் மூலமே இந்த பதவி நீக்கம் நடைபெறும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடமைகள் மற்றும் அதிகாரம்னு பார்க்கும்போது 10ல் 1 பங்கு உறுப்பினர்களை வந்து கோரம் அப்படிம்பாங்க. கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான கொஸ்டின். கோரம் அப்படின்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள். ஓகேவா, ஒரு கூட்டம் குறைஞ்சபட்சம் நடக்கணும்னா அதில் ஒரு கோரம் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோரம்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள். உதாரணத்துக்கு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேராச்சும் இருந்தால் தான் ஒரு கூட்டத்தையே நடத்த முடியும் அப்படின்ற ஒரு செட்டப் தான். அதே மாதிரி பண மசோதாவா இது நிதி மசோதா அப்படின்றத தீர்மானிக்க போகிறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் செய்வார். ஓகேவா, இந்த கடமை அதிகாரம் யாருக்கு உள்ளதுன்னா ஸ்பீக்கருக்கு உள்ளது. ஒரு மசோதா இது மணி பில்லா ஃபினான்ஸ் பில்லா, ஓகேவா, பண மசோதாவா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த ஸ்பீக்கருக்கு தான் உண்டு. ஓகேவா, இப்போ பண மசோதாங்கிறதுலாம் டேக்ஸ் ரிலேட்டடாக வரும். ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி டேக்ஸ் அதிகப்படுத்துகிறாங்கன்னா அதெல்லாம் மணி பில்லு. ஓகேவா, அதுமாரி ஃபினான்ஸ் பில்லுங்கிறது ஸ்கீம் ரிலேட்டடாக வந்துடும். அதுமாரி கட்சித்தாவல் தடை சட்டத்தை முடிவு பண்ணக்கூடியது யார், இவர் வந்து இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு தாவிட்டார்
போயிட்டார், அவர் மேலே கட்சித்தாவல் பாயணும்னு முடிவு பண்ண போகிறது யார் அப்படின்னா அதையும் ஸ்பீக்கர் தான் செய்வார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்பீக்கருக்கு நிறைய அதிகாரம் உண்டு. அந்த ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கிறது யார்? அந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. இவரின் முடிவு நீதிமன்ற வரையறைக்கு உட்பட்டது கிடையாதுங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவருடைய முடிவு நீதிமன்ற வரையறைக்கெலாம் உட்பட்டது அல்ல. தற்காலிக சபாநாயகர் நியமனம். இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் அமைச்சரவையே கூடுது. அப்போ டெம்பரவரியாக ஒரு ஸ்பீக்கரை நியமனம் பண்ணுவார். அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னா குடியரசுத் தலைவர். அவங்க வந்து சில எம்பிக்கு வந்து முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான உறுதிமொழி எல்லாத்தையும் இந்த சபாநாயகர் செஞ்சு வைக்கிறதுக்காக ஒரு டெம்பரவரியாக தற்காலிக சபாநாயகரை ஆரம்பத்தில் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து பர்மனெண்ட்டாக ஒரு ஸ்பீக்கரை தேர்ந்தெடுப்பாங்க. இவர் முன்னிலையில் சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார். ஓகேவா? அடுத்த சபாநாயகர் யார் அப்படின்றத இவர் முன்னிலையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதுமாதிரி எம்பி நியமனம், பதவி பிரமாணம் இது எல்லாத்துக்குமே உதவுவார் அப்படின்றதுனால. சபாநாயகருக்கு பதவி பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரும் ஒரு எம்பி தான். ஏன்னா வந்து நமக்கு ஆரம்பத்தில் அந்த தற்காலிக சபாநாயகர் இந்த எம்பிக்கெலாம் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருப்பார்ல, அப்போ இந்த ஸ்பீக்கருங்கிறவரும் யாராக தான் இருந்திருப்பார். அவரும் ஒரு எம்பி தானே. அப்போ ஆல்ரெடி அவருக்கு அங்கேயே முடிஞ்சிருக்குன்றதுனால பதவி பிரமாணம் இவருக்கு இல்லை. சபாநாயகர் முன்னிலையில் துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார். ஸ்பீக்கர் முன்னாடியில் தான் இந்த டெப்டி ஸ்பீக்கர் யார் அப்படின்றத தேர்வு பண்ணுவாங்க. சபாநாயகர் அவையிலிருந்து பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 10 பேரை வந்து தேர்வு பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார், அந்த லோக்சபா மக்களவையிலேருந்து ஒரு 10 பேரை வந்து சூஸ் பண்ணுவார். அவங்கள வந்து பேனல் ஆஃப் சேர்பர்சன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஸ்பீக்கரும் இல்லை, டெப்டி ஸ்பீக்கரும் இல்லை அப்படின்னா அந்த டைமில் அவையை முன்னெடுத்துகிட்டு போகிறது இந்த 10 பேர் வந்து முக்கியமான ஆட்கள். அதுமாரி சபாநாயகர் துணை சபாநாயகர் இல்லாத போது கூட்டத்தில் தலைமை வந்து பார்த்தோம்னா அந்த 10 பேரில் ஒரு ஆளாக தான் இருக்கும். சபாநாயகர் பதவி அப்படின்ற பதவியே உருவாக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1919. அப்போ எப்படி சரிம்மா சொல்லியிருக்காங்க, 1919 பிரசிடெண்ட்டு டெப்டி பிரசிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்களாம். ஸ்பீக்கர் சபாநாயகர் பிரசிடெண்ட்டுனும் துணை சபாநாயகரை டெப்டி பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1935 சபாநாயகர் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றியாச்சு. 1946 to 56 வரைக்கும் சபாநாயகராக இருந்தது யாருன்னா ஜிவி மௌலாங்கர் அப்படிங்கிறவர். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. முதல் சபாநாயகர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. முதல் துணை சபாநாயகர் யாருன்னா அனந்த நயனம் ஐயங்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அனந்த நயனம் ஐயங்கார். அதேமாதிரி லோக்சபா வரை சபாநாயகர், துணை சபாநாயகர். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 லோக்சபா அந்த ஆரம்பத்துலேருந்து 10 லோக்சபா அமைச்சரவை கூடி இருக்கும்ல, நமக்கு அந்த சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து ஒரு 10 லோக்சபா, அதாவது 5 வருஷம். ஓகேவா? 10 டைம் அமைச்சரவை கூடுற டைம். அமைச்சரவை கூட்டம் கிடையாது, புது அமைச்சரவை உருவாக போகிறது. அந்த டைமில் சபாநாயகர் துணை சபாநாயகர்னு இருந்தாங்க. ஓகேவா? அதாவது துணை சபாநாயகரும் ஒரே ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எதிர்கட்சிக்கு கொடுக்கணும்னு சொல்லி மாறி இருக்குது. ஏன்னா சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கணும், துணை சபாநாயகர் எதிர்கட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, எதிர்கட்சியில் இருந்தால் எப்படி இவங்க போஸ்டிங் கொடுப்பாங்க? அதனால தான் இப்போ வரைக்கும் துணை சபாநாயகர் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை அமைச்சரவை தான் இருந்துச்சுன்னா 10 அமைச்சரவை வரைக்கும் சபாநாயகரும் ஆளுங்கட்சி தான், துணை சபாநாயகரும் ஆளுங்கட்சி தான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எதிர்கட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுனால இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷனை இவங்க வச்சுக்கவே இல்லை. அதே மாதிரி சபாநாயகர் தேர்தலுடைய தேதி முடிவு பண்ண போகிறது குடியரசுத் தலைவர். அதே மாதிரி பதவி நீக்கம் வந்து அன்றைய தேதியில் பாதிக்கும் மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்களோ, ஓகேவா, அன்னைக்கு மொத்தம் 500 பேர் உறுப்பினர்களாக இருந்தாலும் அன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்களோ, ஒரு 300 பேர் தான் வந்திருக்காங்கன்னா அதில் 150 பாதி தானே, அப்போ 151 பேர் அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா பதவி நீக்கம் செய்யலாம். 14 நாள் முன்னறிவிப்பு தரணும். அதுமாரி நம்ம பாலிட்டியில் 14 நாள், 6 மாதம் இதெல்லாம் வந்து அடிக்கடி வரக்கூடிய நாட்கள். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பதவி நீக்க தீர்மானத்தின் போது அவை நடத்துபவர் யார் அப்படின்னா துணை சபாநாயகர். அப்போ யார் மேலே தான் பதவி நீக்க தீர்மானமே போயிட்டுருக்கு? ஸ்பீக்கர் மேலே தான். அப்போ அவை நடத்துகிறது டெப்டி ஸ்பீக்கர். இதில் சபாநாயகர் வாக்களிக்கலாம். அந்த தீர்மானத்தில் ஸ்பீக்கரை என்ன பண்ணலாம், அவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு எதிராகவும் என்ன வேணாலும் அவருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமையை அங்கே கொடுத்துருக்காங்க. சபாநாயகருடைய பணிகள்னு பார்க்கும்போது அவை ஒழுங்கினத்தை வந்து பார்த்தோம்னா அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? திடீர்னு வந்து கத்துறது, கூச்சலிடுறது, கண்டதை தூக்கி அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்கூடாது. அவை ஒழுங்கினம், அதாவது சபாக்குள்ளே ஒழுங்காக இருக்கணும் எல்லோரும். அந்த ஒழுங்கினத்தை பாதுகாக்க வேண்டியது சபாநாயகருடைய முக்கியமான பணி. கோரத்தை வந்து பார்த்தோம்னா
அவர் தான் வந்து முடிவு பண்ணுவார். 10ல் 1% சாரி 10ல் 1 பங்கு அவை நடத்துறதுக்கு அது தேவை முக்கியமாக. அப்படி இல்லை அப்படின்னா ஒத்தி வச்சுருவார். அதே மாதிரி முடிவு வாக்குன்னு சொல்லுவாங்க, கேஸ்டிங் ஓட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தீர்மானத்து மேலே ஒரு ஓட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. மொத்தம் 100 பேர் வந்து அந்த உறுப்பினர்களாக இருக்காங்க. 50 பேர் ஓகேங்கிறாங்க, 50 பேர் வந்து நோ அப்படின்றாங்க. ஓகேவா, பாதி பாதி வந்து நிற்கிது, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டைமில் முடிவு வாக்குன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போய் ஒரு ஓட்டு போடுவார். அது எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். நோன்னு சொன்னால் 51 மாறிடும், எஸ்ன்னு சொன்னால் இங்கே 51 மாறிடும். அப்போ ஒரு முடிவு வந்துடும்ல, அந்த முடிவு வாக்கு அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. அதே மாதிரி கூட்டம் நடத்துவார். கூட்டத்தை கூட்டுறது யாருன்னு கேட்பாங்க, அது வந்து பிரசிடெண்ட்டு. கூட்டத்தை நடத்துறது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நமக்கு சபாநாயகர். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சிருக்கணும். கூட்டத்தை கூட்டுறது வந்து இவங்க பிரசிடெண்ட்டு, கூட்டத்தை நடத்துறது யார் அப்படின்னா சபாநாயகர். ரகசிய கூட்டத்தொடரை நடத்துவார். அதாவது பார்வையாளர்கள் வந்து இல்லாமல் வெறும் எம்பிஸை வச்சுமே மட்டுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரகசிய கூட்டத்தொடரை நடத்தக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. பண மசோதாவா நிதி மசோதாவா, இது பண மசோதா இல்லையான்லாம் சொல்லி முடிவு பண்ணக்கூடிய அதிகாரமும் ஸ்பீக்கருக்கு தான் உண்டு. கட்சித்தாவல் சட்டத்தை அதை கண்காணிக்கக்கூடிய, அதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரமும் அவர்கிட்ட தான் உண்டு. சட்டமன்ற சபாநாயகர்களின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். இப்போ அதே மாதிரி இந்த மாநில சட்டமன்றங்களுக்கும் சபாநாயகர்கள் இருப்பாங்கள்ல, இந்த சபாநாயகர்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை நடத்த அதுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய அதிகாரமும் இவருக்கு உண்டு. ஏன்னா இவர் லோக்சபாவோட ஸ்பீக்கர். ஓகேவா. அடுத்தது என்னென்னா, பாராளுமன்ற குழுக்களின் உறுப்பினரை நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம். சுதந்திரமாக செயல்படலாம், நடுநிலைத்தன்மை கொண்டவர். இதில் வந்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, நான் இந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படிலாம் செயல்படக்கூடாது. ஏன்னா அவர் வந்து அவையை நடத்தக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர். அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆளுங்கட்சி கட்சியை சார்ந்து நம்ம வந்து இருக்கக்கூடாது. சுதந்திரமாக இருக்கணும், நடுநிலைத்தன்மையோடு இருக்கணும். ஓகேவா. ஏன்னா இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு நடுவர் மாதிரி. இவருடைய ஊதியம் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. இவரின் முடிவுகளை விமர்சனமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி துணை சபாநாயகர்னு பார்க்கும்போது அவரும் ஒரு எம்பி தான். சபாநாயகருக்கு பின் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். தேர்தல்னால் முடிவு பண்ணுறது சபாநாயகருக்கு குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணார். துணை சபாநாயகருக்கு சபாநாயகரே முடிவு பண்ணுவார். சபாநாயகர் போன்ற பதவி நீக்க தீர்மானம், சபாநாயகர் எப்படி பதவி நீக்க தீர்மானம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவருக்கும். இவரை எந்த ஒரு பாராளுமன்ற குழுவிலும் உறுப்பினராக நியமிக்கப்பட்டால் இவரே அந்த குழுவோட தலைவராக இருப்பார். ஏன்னா இவர் வந்து டெப்டி ஸ்பீக்கராக இருக்கார். ஏதோ ஒரு பாராளுமன்ற குழு ஒன்று போடுறாங்க, இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குழு ஒன்று போடுறாங்கன்னா அந்த குழுவோட ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா துணை சபாநாயகர் இருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய சேலரியை முடிவு பண்ணுறது எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா தொகுப்பு நிதி. அது பேனல் ஆஃப் சேர்பர்சன் சொல்லியிருப்பாங்க. அதாவது அமர்வு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 உறுப்பினர்களுக்கு மிகக்கூடாது, 10 உறுப்பினர்கள் தான் இருக்கணும் இந்த பேனல் ஆஃப் சேர்பர்சனில். சபாநாயகர் துணை சபாநாயகர் வரவில்லை அப்படின்னா முன்னுரிமை அடிப்படையில் அவையை வந்து இந்த 10 பேரில் ஒரு ஆள் தான் போய் அவையை நடத்துவாங்க. இவர்களும் வரவில்லை எனில் லோக்சபா உறுப்பினர்களே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக அவை வந்து நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடர்னு பார்க்கும்போது பாராளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுறது யாருன்னா குடியரசுத் தலைவர். ஆண்டுக்கு 2 முறை வந்து கூட்டுவார். 6 மாத கேப்பில் 2 டைம் வந்து கூட்டணும். 3 வகையான கூட்டத்தொடர் இருக்குது. ஒன்று வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர். ஓகேவா, February to May மாதம் வரைக்கும் நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பருவகால கூட்டத்தொடர், ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும். குளிர்கால கூட்டத்தொடர்னா நவம்பர் டு டிசம்பர். ஓகேவா, இது வந்து நமக்கு பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு மேட்சஸில் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் கிடையாது, 4, 3, 2ன்னு சைடில் இருக்குல்ல, அந்த மாதிரி 4, 3, 2ன்னு எழுதிக்கோங்க. 4க்கு மேலே 1, அதாவது எல்லா நம்பருக்கும் கேப்பில் ஒரு 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1, 4, 1, 3, 1, 2, 1 அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே அது ஒரு ஷார்ட்கட்டுக்கு நமக்கு இது பண்ணலாம். கடைசியில் ஆனால் 1 வேண்டாம், ஏன்னா வந்து ஜனவரி இல்லைல்ல, February, March, April, May 4, அதுக்கப்புறம் 1ங்கிறது கேப்பு. அடுத்தது 3 வருது, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 வருது. அடுத்தது ஒரு 1 போட்டிருப்போம், அந்த 1ன்றது கேப்பு. அதுக்கப்புறம் 2 இருக்கா, நவம்பர், டிசம்பர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி எழுதிக்கோங்க. வெர்டிகல்லையே 1, 4, 1, 3, 1, 2 அப்படின்னு இது பண்ணிக்கோங்க. குறிப்பாக என்ன 4, 3, 2ன்னு எழுதிக்கோங்க. 4க்கு மேலே 1, கீழே 1, 3க்கு கீழே 1, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுமாரி பாராளுமன்ற மொழினா ஆர்டிக்கல் 120, சபாநாயகரின் அனுமதியுடன் தாய்மொழியில் உரை நிகழ்த்தலாம். இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் போகிறாரு, அவர் வந்து ஹிந்தி தெரியல. ஓகேவா, அந்த எம்பிக்கு ஹிந்தி தெரியல. அப்போது ஸ்பீக்கர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம சொந்த மொழியில் உரை நிகழ்த்தலாம். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 120. பாராளுமன்ற மொழினாலே 120 தான்.
15 ஆண்டுக்கு மட்டுமே ஆங்கிலம் பாராளுமன்ற மொழியாக தொடரலாம் என்பதை, அதாவது 15 வருஷத்துக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது 1963 அலுவலக மொழிகள் சட்டத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹிந்தியுடன் காலவரையறையின்றி தொடரலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கிலீஷுக்கு வரைமுறை இல்லை, காலவரையறையே இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆங்கிலம் என்ற மொழியானது பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு தொடரலாம். அதேமாரி நொண்டி வாத்து கூட்டத்தொடர்னு ஒன்று சொல்லுவாங்க. நொண்டி வாத்து கூட்டத்தொடர் மக்களவையோட கடைசி கூட்டத்தொடர் அதான். ஏன்னா இப்போ மக்களவை வந்து ஒரு 4.25 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு கூட்டத்தொடர் நடத்துகிறாங்க. அது என்ன ஒரு 4 மாதத்துக்காக நடத்துகிறாங்க. அது வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஆட்சியே முடிய போகுது, இனிமேல் இதுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி நடக்கும், அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய அளவுலலாம் கொண்டு வர மாட்டாங்க. அது இருந்தும் ஒன்று தான், இல்லாமலும் இருந்தும் ஒன்று தான்ன்ற ஒரு அடிப்படையில் தான் நொண்டி வாத்து கூட்டத்தொடர் அப்படிம்பாங்க, லேம் டக்கு அப்படிம்பாங்க. கேள்வி நேரம்னா அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரத்தை கேள்வி நேரம்னு சொல்லுவாங்க. அதாவது நாளைக்கு வந்து அமைச்சரவை கூடுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் கேள்வி நேரம், எல்லாருமே கேள்வி கேட்கலாம் அப்படின்றதுக்கான நேரம். இது எப்படி கொடுப்பாங்கன்னா, அவை முடியும் போது 1 மணி நேரம், அவையின் இடையே 1 மணி நேரம் அப்படிலாம் கொடுத்துருவாங்க. அவை தொடங்கியதும் ஆரம்பத்திலே 1 மணி நேரம் கொடுப்பாங்க, அதை கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னென்னா, சாதாரண மசோதான்னு பார்க்கும்போது ஒரு 5 ஸ்டேஜை கிடக்கும். இதை புத்தகத்தில் 6 ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ சாதாரண மசோதா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது சாதாரண மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு 5 நிலையை கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முதல் வாசிப்பு அப்படின்னா அறிமுகம் மற்றும் அரசிதழில் விளம்பரம். இப்போ ஒரு மசோதா ஏதாவது கொண்டுட்டு வராங்க, ஏதாவது ஒரு எம்பி கொண்டுட்டு வராங்கன்னா அதை வந்து அறிமுகப்படுத்தலாம். ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க அதனால் அதை கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, அரசிதழில் விளம்பரப்படுத்துவாங்க. அடுத்தது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, 2வது வாசிப்பு, மசோதா தொடர்பான முழு விளக்கம். இந்த மசோதா நாட்டு மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி பயனளிக்கும் அப்படின்றது தொடர்பான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது நம்ம இல்லை, எம்பி. அடுத்தது என்னென்னா 3வது வாசிப்பு, மசோதா மீதான விவாதம் ஒன்று நடத்துவாங்க. ஒரு மசோதா இருக்குது அப்படின்னா, இப்போ ரோடு வந்து இப்போ சாலை தொடர்பாக வந்து எல்லோரும் ஹெல்மெட் போடணும், அந்த மாதிரி கட்டாயமாக போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வருதுன்னா, ஸோ அதை அறிமுகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் கெசட்டில் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவாங்க, அதனால் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தது 3வது, திரும்பவும் அதை பற்றி என்னென்னா அது மேலே ஒரு விவாதம், இது வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 3வது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. 4வது ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா, மசோதா 2வது அவைக்கு செல்லுதல். இது எல்லாமே ஒரு அவையில் லோக்சபாவில் நடந்துச்சுன்னா ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவில் அந்த தீர்மானத்தை, அந்த மசோதா பற்றி பேசுனாங்க அப்படின்னா அது நமக்கு எதுக்கு வரும் அப்படின்னா லோக்சபாவுக்கு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அவர் ஒப்புதல் கொடுத்தாருன்னா அது சட்டமாக மாறும். பண மசோதா அப்படின்னா ஆர்டிக்கிள் 110 அதை பற்றி பேசுது. வரி மீதான திருத்தம், ஏதோ ஒரு டேக்ஸை உயர்த்துறாங்க, குறைக்கிறாங்க, அது எல்லாமே பண மசோதா. அதுமாரி புதுசாக ஒரு வரியை உருவாக்குறாங்க, ஓகேவா? இல்லை ஆல்ரெடி இருந்த வரியை கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து மணி பில்லு, அதெல்லாம் தான் சொல்லுவாங்க. இந்திய பாதுகாப்பில் உள்ள தொகுப்பு நிதி மற்றும் அவசர நிதி சார்ந்த விஷயம் எல்லாமே மணி பில் தான். தொகுப்பு நிதியின் மூலம் செலவினங்கள், இது எல்லாமே மணி பில் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக டேக்ஸுன்ற வார்த்தை மணி பில்லில் வந்துடும். பண மசோதா 110. அடுத்தது என்னென்னா நிதி மசோதா, அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 117 1, 117 3 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈரவை கூட்டம் அப்படின்னா சம தகுதியாக ஒரே அதிகாரம். ஈரவை கூட்டம் அப்படின்றது அதாவது 2 அவைக்குமே ஒரே மாதிரியான அதிகாரம் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுமாரி வந்து மசோதா வந்து நிராகரிப்பு, மசோதா வந்து ஒரு அவையில் ஓகே அப்படின்னு சொல்லி இன்னொரு அவையில் அது கேன்சல் ஆகலாம், நிராகரிக்கப்படலாம். அது வந்து இந்த அவையிலேருந்து போய் லோக்சபாலேருந்து ராஜ்யசபாலையும் நடக்கலாம், ராஜ்யசபாலேருந்து லோக்சபாவுக்கும் நடக்கலாம். அதேமாரி மசோதா மீதான திருத்தத்தையும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம இது பண்ணலாம், ஓகேவா? இந்த மசோதாவில் இந்த திருத்தம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு லோக்சபாலேருந்து ராஜ்யசபாவுக்கும் அனுப்பலாம், ராஜ்யசபாவிலேருந்து லோக்சபாவுக்கும் அனுப்பலாம். சாதாரண மசோதாவை ராஜ்யசபா வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் தாமதப்படுத்தலாம். அது ஒரு சாதாரண ஒரு மசோதாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்டினரி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண மசோதாவை இருந்துச்சுன்னா 6 மாதம் வரைக்கும் என்ன பண்ணலாம், அப்படியே கிடப்பில் வச்சுக்கிட்டு தாமதப்படுத்தலாம், ஓகேவா? அதே மாதிரி லோக்சபாவும் சாதாரண மசோதா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம், 6 மாதம் வரைக்கும் தாமதப்படுத்தலாம். அதேமாரி பண மசோதா அப்படின்னா அதை 14 நாள் மட்டும்தான் ராஜ்யசபா, ஏன்னா பண மசோதா கொண்டு வரக்கூடிய அதிகாரம் லோக்சபாவுக்கு மட்டுமே உண்டு, ஓகேவா? அந்த பண மசோதா வந்து இப்போ உதாரணத்துக்கு லோக்சபாவிலேருந்து ராஜ்யசபாவுக்கு போகுது அப்படின்னா ராஜ்யசபா வந்து 6 மாதம் வரைக்கும்லாம் நிறுத்தி வச்சுருக்க முடியாது, ஜஸ்ட்டு 14 நாள் மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும். அப்படி 14 நாளைக்கு மேலே நிறுத்தி வச்சாங்கன்னா அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அது அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்படும், அது நடைமுறைக்கு வரும்.
குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தில் பங்கெடுத்துக்கிறது யார் வருது? லோக்சபாவும் வராங்க, ராஜ்யசபாவும் வராங்க. அது துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் ஆணையர்கள், சிஏஜி உட்பட யாருடைய பதவி நீக்க தீர்மானத்திலையும் லோக்சபா உறுப்பினர்களும் கலந்து கொள்ளலாம், ராஜ்யசபா உறுப்பினர்களும் கலந்து கொள்ளலாம். 3 வகையான நெருக்கடிகளை அனுமதித்தல். ஓகேவா? என்ன தேசிய நெருக்கடி ஒன்று, மாநில நெருக்கடி ஒன்று, நிதி நெருக்கடி ஒன்று. ஸோ அதை அனுமதிக்கிறதுக்கான அதிகாரம் லோக்சபாவுக்கும் உண்டு, ராஜ்யசபாவுக்கும் உண்டு. மாநில சட்டமன்ற மேலவை உருவாக்கம். ஓகேவா? மாநிலத்தில் இப்போ உதாரணமாக நம்ம ஸ்டேட்டில் மேலவைன்றது கிடையாது. 1986 அதை காலி பண்ணியாச்சு, தூக்கியாச்சு. இப்போ புதுசாக திரும்பவும் சட்ட மேலவை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பார்லிமெண்ட்டுக்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 அவையும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணி சட்ட மேலவை உருவாக்குறதுக்கு வழிவகுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மாநில சட்டமன்ற மேலவை உருவாக்கத்தில் லோக்சபா உறுப்பினர்களும் பங்கெடுத்துப்பாங்க, ராஜ்யசபா உறுப்பினர்களும் பங்கெடுத்துப்பாங்க. மற்றும் நீக்கத்தில் சட்டமன்ற பரிந்துரையுடன் அனுமதித்தல். அதுக்கப்புறம் ஆர்டிக்கிள் 1லிருந்து 4 வரைக்கும் அது என்னென்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் புதுசாக ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறது, ஒரு ஸ்டேட்டோட பேரை மாற்றுறது, அதே மாதிரி சில பகுதிகள் கைப்பற்றப்பட்ட சில பகுதிகளை ஒரு ஸ்டேட்டாக மாற்றுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலையுமே 2 அவைகளும் பார்த்தோம்னா வந்துடுவாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டிகிள்ஸ், அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது தனி ஒரு தலைப்பு நமக்கு எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் அதையும் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷார்ட்கட்டில் இருக்கும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஆர்டிகிள் 1லேருந்து 4 வரைக்கும் உள்ளது. ஸோ அது என்னங்கிறத நீங்கள் ஜஸ்ட் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மக்களவைக்கு இணையாக மாநிலங்களவை எந்த இடத்துலலாம் செயல்படுறாங்கன்னா, சாதாரண ஒரு பில்லு, ஆர்டினரி பில்லை லோக்சபா உறுப்பினர்களும் அறிமுகப்படுத்தலாம், மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினர்களும் அறிமுகப்படுத்தலாம். அதுமாரி சட்ட திருத்தங்களையும் இவங்களும் அறிமுகப்படுத்தலாம், அவங்களும் அறிமுகப்படுத்தலாம். நிதி மசோதாவும் 2 பேருக்கும் வருது. அதேமாதிரி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் 2 பேரும் பங்கெடுத்துக்கிறாங்க. பதவி நீக்க முறையில் அவங்க 2 பேருமே பங்கெடுத்துப்பாங்க. அதாவது ஓகேவா, பதவி நீக்க முறையிலையும் 2 பேரும் பங்கெடுத்துக்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, குடியரசுத் தலைவரால் இயற்றப்படும் அவசர சட்டம் மீதான அனுமதி, அவசர நிலைக்கான அனுமதி. மேலே என்ன பார்த்தோமோ அதே விஷயந்தான் இங்கேயும். அதே மாதிரி எந்த இடத்துல இணை அற்று இருக்காங்க, இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமானது. பண மசோதா. ஏன்னா பண மசோதாவை லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டுட்டு வர முடியும். ஓகேவா? அதை ராஜ்யசபா 14 நாள் மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி லோக்சபா கன்சிடர் பண்ணிப்பாங்க. பண மசோதாவை மாநிலங்களவை நீக்கவோ திருத்தவோ முடியாது. நீக்க முடியாது, திருத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியதான். ராஜ்யசபா பரிந்துரைகளை லோக்சபா அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்யசபாவோட பரிந்துரைகள், அதாவது ஏதோ ஒரு மணி பில்லு போகுது அந்த 14 நாளைக்குள்ளே, இதை இப்படி கொஞ்சம் நீங்கள் மாற்றி அமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா ஓகே, இவங்க அதை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் போகலாம். ஏற்றுக்கணுன்ற அவசியமும் லோக்சபாவுக்கு கிடையாது. ஏன்னா பண மசோதாவில் முழு அதிகாரம் லோக்சபாவுக்கு தான் உண்டு. ஆனால் பரிந்துரைகள்லாம் செய்யலாம், அதுமாரி மறுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பண மசோதா மீது. அடுத்தது என்னென்னா, மக்களவை சபாநாயகரே 2 அவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மக்களவை சபாநாயகரே 2 அவை கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். ஈரவை கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா மக்களவை சபாநாயகர். அதுவே கூட்டத்தை கூட்டுறது யாருன்னா நமக்கு குடியரசுத் தலைவர். பட்ஜெட் மீதான விவாதத்தில் கலந்து கொள்ளலாம், வாக்குரிமை கிடையாது. ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது எல்லாமே மக்களுக்கான திட்டம். அப்போ மக்களவையில் தான் கொண்டுட்டு வருவாங்க. ஓகேவா? அந்த விவாதம் ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த விவாதத்தில் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் போய் கலந்துக்கலாம், விவாதத்துலலாம் பேசலாம். ஆனால் ஓட்டு உரிமை இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ ஒதுக்கலாமா வேணாமா, அந்த ஸ்கீம் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஓட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த ஓட்டிங்கில் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு வாக்குரிமை கிடையாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பட்ஜெட் அப்படின்றது மக்களுக்கானது, மக்களுடைய திட்டங்களுக்கானது. ஓகேவா? மக்களுக்கான திட்டம் அது மக்களவையிலிருந்து தான் வரும். நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகம் செய்யலாம். அதாவது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கே மட்டும்தான் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னா லோக்சபாவில் மட்டும்தான். நோ கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா ராஜ்யசபாவுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குது. ஓகேவா? முக்கியமாக லோக்சபா இந்த பண மசோதாவில் ரொம்ப டான் அவங்க தான். அதே மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் அவங்க தான். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோம்னா ராஜ்யசபாவுக்கு சில சிறப்பு அதிகாரம் இருக்குது. அது என்னன்றது பார்ப்போம். நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த 2 ஆர்டிகிள்ஸ், அவ்வளோ முக்கியமானது. ஆர்டிகிள் 249 பாராளுமன்றம் மாநில பட்டியல் மீது சட்டம் இயற்ற அனுமதி செய்தல். இப்போ பட்டியல்னு பார்க்கும்போது மத்திய பட்டியல்னு ஒன்று இருக்குது, மாநில பட்டியல்னு ஒன்று இருக்குது,
காமனாக பொதுப்பட்டியல். மத்திய பட்டியல்னா முக்கியமாக இந்த நாணயம், ரயில்வேஸு, வங்கிகள், இந்த முக்கியமான துறைகள் எல்லாமே மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா நாடு ஃபுல்லாக வந்து காமனான விஷயங்கள். மாநில பட்டியலில் சுகாதாரம், அந்தந்த மாநிலங்களுடைய சிறைத்துறை, ஸோ இது எல்லாமே அந்தந்த மாநில பட்டியலில் வரும். ஓகேவா? கல்விங்கிறதெல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கும். ஓகேவா? பொதுப்பட்டியலில் சில விஷயங்கள் தத்தெடுப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கல்விங்கிறதெல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கும். அதனால தான் பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கிறதுனால தான் நீட்டு அப்படிங்கிறத நம்ம வேணான்னு சொல்கிறோமே தவிர அதை ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியலைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இந்தியன் கவர்மெண்ட் நினச்சா மட்டும்தான் முடியும். ஏன் அப்படின்னா அது பொதுப்பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியலில் வந்து மத்திய அரசும் சட்டம் போடலாம், மாநில அரசும் சட்டம் போடலாம். 2 பேருக்கும் முரண்பாடு வந்துச்சு அப்படின்னா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபைனல் அப்படின்றது உண்மையான விஷயம். இங்கே 249 சில டைமில் மாநில பட்டியலில் மாநிலம் மட்டும்தான் சட்டம் போடலாம். சில நலன் கருதி, இந்திய நாட்டின் நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியல் மேலே சட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த மாநில அவை வந்து பர்மிஷன் கொடுக்கணும், அனுமதித்தல். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் அந்த 249. ஆர்டிகல் 312 மத்திய மாநில அரசுக்கு பொதுவான அகில இந்திய பணிகளை உருவாக்குறது. ஓகேவா? அந்த ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி அகில இந்திய பணிகள் உருவாக்கம் அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 312. ஓகேவா? இதுக்கும் வந்து பார்த்தோம்னா 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது வேணும். ஓகேவா? அந்த 2/3 மெஜாரிட்டி அந்த இதுலேயும் வருங்களேன். நடுவில் இருக்கிற ஒன்று வந்து பை அப்படின்னு வச்சுக்கோங்க. மேலே 3 இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது. இதுவே பார்க்குறது நமக்கு அந்த 2/3 மெஜாரிட்டி மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் 249 312 அவ்வளவு முக்கியமானது. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சலுகைகள் அதை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 105. கூட்டத்தொடருக்கு 40 நாளைக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. கூட்டத்தொடர் வந்து இன்னையிலேருந்து கணக்கு பண்ணி 40 நாளைக்கு அப்புறம் நடக்க போகுதுன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, போலீஸ்னால் போயிட்டு அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. 40 நாளைக்கு அப்புறமும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சலுகை உரிமையியல் வழக்குக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சலுகை வந்து உரிமையியல் வழக்கு, சிவில் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த சிவில் கேஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே மாதிரி எதுக்கு பொருந்தாதுன்னா குற்றவியல் மற்றும் தடுப்பு காவல் வழக்கு நீங்களாகன்றதை சொல்லியிருக்காங்க. கிரிமினல் கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணக்கூடிய உரிமை உண்டு. ஆனால் சிவில் கேஸில் கைது செய்ய முடியாது 40 நாளைக்கு முன்னாடியும் பின்னரும். அதேமாரி பாராளுமன்றத்தில் எம்பி ஒரு உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் பேசிய கருத்தினை கொண்டு நீதிமன்ற வழக்கெல்லாம் தொடர முடியாதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு எம்பி வந்து இப்படி பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ்லாம் போய் போட முடியாது. அது செல்லுபடியாகாது. ஏன்னா அது அவங்களுக்கான சலுகைகள். அதை தான் சொல்லுது ஆர்டிகல் 105. அதை தான் சொல்லுது. ஓகேவா? 40 நாளைக்கு முன்னாடியும் பின்னாடியும் அரெஸ்ட் பண்ண முடியாது. சிவில் கேஸில், குற்றவியல் கேஸில் பண்ணலாம். அதேமாரி பார்லிமெண்ட்லேயே எம்பி பேசின பேச்சை வச்சு அதனால தான் நல்லா சவுண்டு ஏற்றுவாங்க, கண்ணா பின்னாலாம் பேசுவாங்க பார்த்துறீங்களா? அதெல்லாம் ஏன் கோர்ட்டுக்கு வர மாட்டேதுன்னா அது அவங்களுக்கான சலுகை, அவங்களுக்கான உரிமை. அதை வச்சு நம்ம வழக்கு தொடர முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த பார்ட்டில் வேறு ஒரு தலைப்போடு நம்ம பார்க்கலாம். இந்த டேட்டாவில் எந்த இடம்லாம் முக்கியம் அப்படின்றத ஃபைனலாக சொல்கிறேன். எல்லாமே தான் முக்கியம். ஏன்னா நானே ரொம்ப ஷார்ட்டாக தான் எழுதி வச்சுருப்பேன். இவ்வளோ தான் கண்டென்ட்டு, இதை வச்சு தான் சுற்றி கேட்பாங்க. இன்னொன்னே சொல்லிடுறேன், இதை தாண்டியும் கொஸ்டின்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் அது அடுத்தடுத்த வீடியோஸ்குள்ளே ஏதோ ஒரு 2 பாயிண்ட்டு கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பாலிட்டிக்கான எல்லா கிளாஸ் நோட்ஸ், அதாவது நான் என்ன நோட்ஸ் எடுத்து படித்தனோ ஸோ எல்லா நோட்ஸையும் இந்த மாதிரி கிளாஸ் டைப்பில் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு தேடி எடுத்த நோட்ஸு ஜஸ்ட் உங்களுக்காக கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம். நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். சயின்ஸுக்கும் நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.